முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு வரலாறு பகுதியில் முகலாயர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முகலாயர்கள் 1526 முதல் 1707 வரை இந்தியாவை ஆட்சி ஆண்டவர்கள் முகலாயர்கள். இதில் மிக முக்கியமானவர்னா பாபர். அவர் தான் தோற்றுவிக்கிறார். முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? பாபர். அவருடைய வரிசைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம டெப்த்தாக படிக்கலாம். ஸோ பாருங்கள், பாபருடைய காலங்கள் அப்படின்னா 1526 முதல் 1530 வரை. ஸோ அதுக்கு அடுத்து அப்படின்னா ஹுமாயூன் 1530 முதல் 1540 வரை, மறுபடியும் 1555 1586 வரை. இடையில ஷேர்ஷா அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஸோ இவர் இந்த இனத்தை சாராத ஷூர் இனத்தை சார்ந்தவர். வெளியிலிருந்து வெற்றி பெற்று ஆட்சி செய்து மறுபடியும் தன்னுடைய பதவியை மறுபடியும் கொடுத்துருவார். ஸோ அதனால் அதை மட்டும் இடையில மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அக்பர் கீழே ஜஹாங்கீர் கீழே ஷாஜகான் கீழே அவுரங்கசீப். ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குங்க. முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், இதெல்லாம் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு அப்படின்னா ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் என்னது கண்டிப்பாக இடம்பெறும். அந்த ஒரு கொஸ்டின் தான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். இது எப்படி சார் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் மறந்துடுவேனா அப்படின்னா அதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஷா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாக்ஷா அப்படின்னு. பி ஃபார் பாபர், H ஃபார் ஹுமாயூன், A ஃபார் அக்பர், J ஃபார் ஜஹாங்கீர், S ஃபார் ஷாஜகான், A ஃபார் அவுரங்கசீப். ஸோ ஈஸியாக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். பாஷா என்பது ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஆர்டர் கேட்பாங்க, யாருக்கு முன்னாடி முகலாயர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் அது தெரிஞ்சுப்போம். அதே போல் அக்பருடைய அந்த ஆண்டுகள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆதார் நம்பர் மூலமாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வாங்க அந்த ஆதார் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். முகலாயர்களை நம்ம பாஷா அப்படிங்கிற ஷார்ட்கட் மூலமாக எளிமையாக ஞாபகம் வச்சுட்டோம். ஸோ அவங்களுடைய ஆண்டுகளை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த 1526 ஆரம்பிக்குது அப்படின்னு தெரியணும். இதுக்கப்புறம் நம்ம இது ஆதார் நம்பர் மூலமாக ஞாபகம் வச்சு போகிறோம். ஆதார் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 30 40 4 நம்பராக நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அடுத்து 5605, அடுத்து 27 58. ஸோ அவ்வளோதாங்க. இதாங்க அவங்க ஆதார் நம்பர். 30 40 56 05 27 58 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ இவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதுக்கப்புறமும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே அப்படின்னா அவங்க இருந்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது இவர்கள் தான். ஸோ இவங்களை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னு ஞாபகம் வச்சு போகிறோம். எங்கள் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம என்னது ஷார்ட்கட் சொல்லிக்கிறோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 30 40 56 05 27 58 ஆதார் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. முகலாயர்களுடைய ஆதார் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிமையாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை படிக்க முடியும். ஸோ வாங்க நம்ம ஒவ்வொருத்தராக போய் பார்க்குவோம். பாபரை பற்றி பார்த்துருவோம். ஸோ முகலாய பேரரசு பாபர் தான் உருவாக்கினார். ஸோ அதுக்கு என்னென்ன தடைகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அவருடைய காலம் 1526 1530 வரை. முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் இந்தியாவில் முதலில் பீரங்கி படையை பயன்படுத்தியவர். ஸோ எப்போ அப்படின்னா முதலாம் பானிபட் போரில். இந்த முதலாம் பானிபட் போர் எப்போ நடக்குது அப்படின்னா பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடிக்கு இடையே நடக்கிறது. ஸோ இந்த போரில் பாபர் வெற்றி பெற்று முகலாய பேரரசை இந்தியாவில் தோற்றுவிக்கிறாரு. ஸோ போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னா 1526 ஏப்ரல் 26. ஸோ 1526 ஏப்ரல் 26. ஸோ ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். 526 ஸோ 26. ஸோ ஏப்ரல் 26 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து அவர் பல்வேறு போர்களை சந்திச்சார். தொடர்ந்து அவர்களுக்கு போர் தான் என்ன அப்படின்னா 1520 கான்வா போர் பாபருக்கும் ராணா சங்குக்கும் இடையே நடக்கிறது. பாபர் வெற்றி பெறுகிறார். அடுத்து 1528 சந்தேரி போர் பாபர் வெர்சஸ் மேதினி ராய், மறுபடியும் பாபர் வெற்றி பெறுகிறார். 1529 காக்ரா போர் முகமது ஷாவுக்கும் பாபருக்கும் இடையே நடக்கிறது. பாபர் வெற்றி பெறுகிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு ஆண்டுகளும் என்னது போர்லேயே முடிஞ்சிச்சு. இருந்தது அப்படின்னா 26 30 வரைக்கும் தான் 5 ஆண்டுகள் தான் என்னது இருக்கிறாரு. இந்த 5 ஆண்டுகளும் என்னது போர்லேயே இருக்கிறாரு இந்தியாவில். ஸோ இது இங்கே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். போர் எந்த வருஷம் நடைபெற்றது இதை பொறுத்துக்கள் கேட்கலாம். பாபருடைய போர்களை இப்போ வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை நீ ஞாபகம் வச்சோம்னா முதலாம் பானிபட் போர் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை மட்டும் அப்படின்னா KSG அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். சரியா? இந்த கான்வா போருக்கு பதிலாக அப்படின்னா மேவார் போர் அப்படின்னு கேட்பாங்க. மேவார் அப்படி போர் கேட்பாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான்.
ஸோ அதே போல் சந்தேரி போர். ஸோ அடுத்து காக்ரா போர். யாருக்கு யாருக்கு இடையில் நடைபெறுறது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவங்களையும் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1530 இறந்துடுறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னவா எழுதுனா துசிக்கி பாபரி. துசிக்கி பாபரி துருக்கி மொழியில் எழுதப்பட்டது. அவருடைய வாழ்க்கை வரலாறு துசிக்கி பாபரி துருக்கி மொழியில் என்ன பண்ணுறாங்க எழுதுறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா முகலாய பேரரசுடைய பாபரை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து ஹுமாயூன் இருக்காரு. ஹுமாயூனை பார்த்துக்கலாம் வாங்க. அடுத்து முகலாய பேரரசில் ஹுமாயூன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். 1530 1540 வரைக்கும். அடுத்து 1555 1556 வரைக்கும் அவருடைய காலங்கள். ஹுமாயூன் என்றால் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தான் பேரே தவிர, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்ந்த நபர். அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்ந்த நபர் யார் அப்படின்னா ஹுமாயூன். 1508 காபூல்ல பிறந்தவர் இவர். சரியா, காபூல்ல தான் பிறந்தாரு. ஸோ இவர் 1532 தௌரா போரில் ஈடுபட்டார். அப்போ யாருக்கு இவருக்கு எதிராக போரிட்டாங்க அப்படின்னா ஷெர்ஷா தான் என்ன அப்படின்னா போரிடுறாரு. ஷெர்ஷா அந்த போரில் தோத்துடுறாரு. தௌரா போரில் ஷெர்ஷா என்ன பண்ணுறாரு தோத்துடுறாரு. ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு வெற்றி பெறுகிறார். அவரை சாதாரணமாக நினச்சிடுறாரு யார் அப்படின்னா ஹுமாயூன் அவர்கள். மறுபடியும் ஷெர்ஷாலாம் வரமாட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சிடுறாரு. ஆனால் மிகுந்த பலத்தோடு ஷெர்ஷா வந்து திரும்பி வர்றாரு. எப்போ அப்படின்னா 1530 சௌச்சா போர். சௌச்சா போர் நடைபெறுகிறது. ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும். அதில் ஷெர்ஷா வெற்றி பெறுகிறார். ஸோ மறுபடியும் படைகளை திரட்டி 1540 கன்னோசி போரில் சந்திக்கிறாங்க. மறுபடியும் ஷெர்ஷா அவர்கள் வெற்றி பெறுகிறார். இந்த நேரத்தின் போது நாம் உயிர் பிழைத்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹுமாயூன் தப்பி போயிடுறாரு. ஸோ தப்பி போயிட்டு அப்படின்னா அடுத்து ஒரு 15 வருடங்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்கிறார். ஒவ்வொரு நாடாக போய் தன்னுடைய நாடை பிடிப்பதற்கு உதவி செய்யுங்கன்னு என்ன பண்ணிட்டு கேட்டுருக்காரு. நாடோடி வாழ்க்கையை வாழ்றாரு. இந்த நேரத்தில் தான் அப்படின்னா அமிதா பானு பேகத்தை திருமணம் செய்து கொள்றார். அமிதா பானு பேகத்தை என்ன பண்ணுறாரு திருமணம் செய்து கொண்டு 1542 அக்பர் வந்து அமரக்கோட்டையில பிறக்கிறாரு. அக்பர் வந்து என்ன பண்றாரு அமரக்கோட்டையில என்ன பண்றாரு பிறக்கிறாரு. முகலாய மன்னர்களிலேயே இந்தியாவில் பிறந்த முதல்வர் அப்படின்னா யார் அப்படின்னா அக்பர் தான். முகலாய பேரரசிலேயே இந்தியாவில் பிறந்த ஒருத்தர் அப்படின்னா யாரு அக்பர் தான். இந்தியாவிலே பிறந்தவர். ஸோ அமரக்கோட்டையில என்ன பண்றாரு பிறக்கிறாரு. பின்பு 1555 பாரசீக மன்னன் காரோன் என்பவருடைய உதவியோடு மீண்டும் படையெடுத்து ஷெர்ஷாவை வென்று என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஷெர்ஷாவை வென்று மறுபடியும் அவருடைய ஹுமாயூன் ஆட்சியை நிறுவுறாரு. அதுக்கு அடுத்து அப்படின்னா 1556 அக்பர் தன்னுடைய ஆட்சியை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தொடங்குறார். ஸோ இவருடைய காலகட்டத்தில் தீர்மனா என்ற ஒரு நகரத்தை வந்து நிர்மாணிக்கிறார். ஸோ யார் அப்படின்னாக்கல ஹுமாயூன் அவர்கள். ஹுமாயூனை பற்றி லேர்ன்ஃபுல் என்ற அறிஞர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தடுக்கி விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அதை ஒருபோதும் தவற விடாதவர் யார் அப்படின்னா ஹுமாயூன் அப்படின்னு பதிவிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா மாடிப்படிக்கட்டிகளிலிருந்து தவறி விழுந்து என்ன பண்ண இறந்தவர். அப்போ வாழ்க்கையில எதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சோ தடுக்கி விழுறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைச்சோ அது சரியாக பயன்படுத்தி கொண்டவர். அதாவது தடுக்கி விழுறதுக்கு தோக்கிறதுக்கு சரியான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வஞ்சி புகழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். புகழ்வது போல என்னது பழிக்கிறாரு லேர்ன்ஃபுல் அவர்கள். யாரை பற்றி ஹுமாயூனை பற்றி. ஹுமாயூன் நிறால் என்னது அர்த்தம் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். ஸோ வாங்க நாம் அடுத்து ஷெர்ஷாவை பற்றி பார்க்கலாம். அடுத்து ஷெர்ஷாவை பற்றி பார்க்க போகிறோம். 1540 1545 வரை சூர் வம்சத்தை சார்ந்தவர். ஸோ முகலாயர்களிலேயே அல்லாத ஒருத்தர் அப்படின்னா சூர் வம்சத்தை சார்ந்தவர்னா ஷெர்ஷா. அடுத்து இவருடைய இயற்பெயர் அப்படின்னா பரித் கான் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய இயற்பெயர் என்னது பரித் கான். ஷெர்ஷாவுடைய இயற்பெயர் என்னது பரித் கான் அப்படின்னு சொல்கிறோம். இவர் ஷேர்கான் என சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். ஷேர்கான் அப்படின்னா புலியை வென்றவர். ஸோ புலியை வென்றவர் அப்படின்னா என்னது ஷேர்கான். அதனால தான் அது ஷெர்ஷா அப்படின்னா என்னது பெயர் மாற்றம் அடைந்தது. 1532 1539 வரையும் ரோக்தா கோட்டை இவருக்கு கிடைச்சது. ஏன் அப்படின்னா ஹுமாயூன் கிட்ட சண்டை போடும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிடிச்சிட்டு அவரால் முழுமையாக பிடிக்க முடியாது. அதனால ரோக்தா கோட்டை மட்டும் என்னது இவருடைய கையில் இருக்கும். ஸோ அது அந்த காலத்தில் ரோக்தா கோட்டை அவருடைய கையில் இருந்தது. அடுத்து 1939 சௌச்சா போரில் ஹுமாயூனை வெற்றி பெறுவிட மறுபடியும் 1540 கன்னோசி போரில் ஹுமாயூனை வெற்றி பெற்று முழுமையாக தனது ஆட்சியை நிர்வகித்துக் கொள்கிறார். 1545 பண்டேல்கண்ட் என்ற போர் மூலம் வந்து வெற்றி பெறுகிறார். அடுத்து 1545 கலிஞ்சார் கோட்டை வெடி விபத்தில் இறந்துடுறாரு. கலிஞ்சார் கோட்டை வெடி விபத்தில் என்ன பண்றாரு இறந்துடுறாரு. யார் அப்படின்னா ஷெர்ஷா அவர்கள். ஸோ நிர்வாக ரீதியாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெர்ஷா அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார். ஷெர்ஷா நிர்வாக ரீதியாக அக்பரின் முன்னோடி என்னது அழைக்கப்படுகிறார்.
நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அடையாள நாணமுறை, அரேபிய நாணமுறை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் நவீன நாணய முறையின் தந்தை யாரு? ஸோ ஷேர்ஷா அவர்கள். ஸோ இந்த மூன்றையும் நீங்கள் ஏற்கனவே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. அரேபிய நாணய முறையை கொண்டு வந்தவர் யாரு, அடையாள நாணய முறையை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம், போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்து இவருடைய நிர்வாக அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேரரசு, மாகாணம், சர்க்கார், பர்கானா, கிராமம் அப்படின்ற நிர்வாக அமைப்புகளை வச்சிருந்தாரு. இதுல 47 சர்க்கார்களா பிரிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த முறையில் தான் அவருடைய நிர்வாகத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பார்த்துக்கிட்டாரு. அவருடைய நிர்வாக ரீதியாக வேற என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஷெர்ஷாவோட காலத்துல அவருடைய சாலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். சிந்து டு சோனார்கண்ட் வரைக்கும் அவருடைய சாலைகள் இருந்தது. அடுத்து ஆக்ரா டு புர்காம்பூர், சித்தூர் டு ஜோத்பூர், அடுத்து லாகூர் டு முல்தான். இதை எளிமையை ஞாபகம் வச்சுக்கலாம். சீசோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பு, ஆக்ரா டு புர்காம்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஜோசி அப்படின்னா சித்தூர் டு ஸோ ஜோத்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லாகூர் டு முல்தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதோடைய முக்கியமான சாலைகள். இந்த சாலைகள் அப்படின்னு அப்படின்னா தராய் சத்திரங்கள் அப்படின்னு இருக்காரு. தராய் சத்திரங்கள் அப்படின்னு நிரூபிக்காரு. ஸோ இந்த சாலைகள் ஓரம் எல்லாமே என்னது, தராய் சத்திரங்கள். அதாவது யார் வேணாலும் என்ன இடத்துல வேணாலும் என்ன பண்ணலாம், தங்கி அங்கே என்னது உணவு உண்ணுவதற்கான என்னது ஸோ இருப்பிடங்களை ஏற்படுத்தியிருக்காரு இவர். அடுத்து இவருடைய கட்டிடக்கலைகள் அப்படின்னா புராண கிலா டெல்லியில் இருக்குது. அடுத்து சசாரம் பீகாரில் இருக்குது. ஸோ அவருடைய முக்கியமான கட்டிடக்கலைகள். அவருடைய துறைகள் எப்படியெல்லாம் வச்சிருந்தார் அப்படின்னு அப்படின்னா, திவானி விசாரத், அதாவது வரவு செலவுக்கான ஒரு துறையை வச்சிருந்தாரு. விசாரத் அப்படின்னா வரவு செலவு. அடுத்து திவானி ஆரிஸ் அப்படின்னா ஆர்மி, பாதுகாப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திவானி இன்ஷா அப்படின்னா கடிதம் மற்றும் போக்குவரத்து. அடுத்து அப்படின்னா திவானி ரசாலத் அப்படின்னா வெளியுறவுத்துறை. இதெல்லாம் அவருடைய துறைகள். அவருடைய வரி முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, ஜகீர்தாரி முறை, நில அதிகாரி பிளஸ். இவருடைய வேலை என்ன அப்படின்னா வரி விதிக்கிறது, அதை வசூல் செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதான் அவருடைய பணி. அடுத்து ஜமீன்தாரி முறைகள் அப்படின்னா நில உரிமையாளரே இவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணும் அப்படின்னா வரி வசூல் செஞ்சு குத்தகைக்கு விடுவார். வரி வசூல் செய்யறதும் குத்தகைக்கு விடுறது தான் என்னது ஸோ இவருடைய பணி, ஜமீன்தார் முறை அப்படின்னு சொல்கிறோம். விளைச்சலில் 1/3 வரியாக பெற்றார். விளைச்சலில் 1/3 என்ன பண்ணுறாரு, வரியாக பெற்றுக்கொள்கிறார். ஸோ இதுதான் இவருடைய முறைகள். நிர்வாக ரீதியாக அக்பருக்கு முன்னோடியார் அப்படின்னு கருதப்படுறாரு. நிர்வாகத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா. ஸோ மிக சிறந்த ஆளுமை படைத்தவர் அப்படின்னா ஷெர்ஷா. ஸோ தொடர்ந்து நீங்கள் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கும். ஸோ இப்போ முகலாய பேரரசில் நம்ம யாரை பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ பாபரை பார்த்துட்டோம், ஹுமாயூன் பார்த்துட்டோம், ஷெர்ஷா பார்த்துட்டோம். இன்னும் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த வகுப்பில் அவருடைய நிர்வாக ரீதியாக என்னென்ன இருக்கிறதெல்லாம் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.